அற்புதமான அபூர்வமான அதிசயமான சம்பவங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தால் நடைபெறும் என்று மெஞ்ஞான பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. இறைவன் நினைத்தால்தான் அந்த அதிசயம், அந்த அபூர்வம், அந்த அற்புதம் என்பது நிகழும். எதுக்காக நிகழும் என்றால் உயிரினங்களினுடைய நன்மைக்காக நிகழும். உயிர்களின் நன்மையின் பொருட்டு இறைவன் பிரபஞ்சத்திலே அந்த அதிசயத்தை தோற்றுவிப்பான். அப்படி இறைவனாகிய சிவபெருமான் தோற்றுவித்த அதிசயம் யார்? யார்? நம்முடைய முருகப்பெருமான் இல்லையா? எப்படி தோன்றினார்? சிவனாருடைய அதோமுகத்திலிருந்து தோன்றினார். சிவனாருக்கு சதாசிவமூர்த்தி என்ற பெயர் உண்டு இல்லையா? அந்த சதாசிவமூர்த்திக்கு 5 முகங்களை பற்றி குறிப்பாக மெஞ்ஞான சான்றோர்களும் சிவபுராணத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஈசானனம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம். இது 5. இந்த 5 முகத்தையும் சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்ற இறை காட்சி கண்ட மெய்யன்பர்களால், பக்தர்களால், சித்த புருஷர்களால் பார்த்திட முடியும், தேவர்களால் பார்த்திட முடியும். ஆனால் அவருக்குள்ளே ஒரு முகம் இருக்கின்றது, அது யாரும் பார்க்காத முகம். எனக்கெல்லாம் வேற ஒரு முகம் இருக்குது, அதெல்லாம் உன்கிட்ட காமிக்கலை நான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சிவனாருக்கு ஒரு முகம் இருக்கின்றது. அந்த முகத்தை யாராலும் பார்க்க முடியாது. அந்த முகம் வெளிப்பட்டால் நிச்சயம் அதிசயம்தான். அந்த முகம் வெளிப்பட்டால் நிச்சயம் அபூர்வம்தான். அந்த முகம் வெளிப்பட்டால் நிச்சயம் அற்புதம்தான். ஒரு முறை அந்த முகம் வெளிப்பட்டது, அதோ முகம். உமையம்மா பயந்து நடுங்கி ஓடியே போயிட்டாலாம். சிவபுராணத்தில் சொல்கிறாங்க. ஏனென்றால் அந்த அதோமுகம் வெளிப்பட்டது ஒரு ஊழி பெருவெல்ல காலத்தில். ருத்ரர் அம்சமாக சிவபெருமான் தோன்றி ஊழி பிரளயத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? அப்படி ஏற்படுத்தி முடிச்சாதானே அடுத்து புது சதுர் யுகங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஊழி காலத்தில் அதோ முகம் வெளிப்பட்டதான். ரொம்ப பயங்கரமாக இருந்ததான். உமையம்மையே பார்த்து பயந்துட்டாலாம். ஐயோ, என் புருஷன் ரொம்ப நல்லவர் நினச்சேன், என்கிட்ட இப்படிலாம் அன்பாக இருப்பார்னு நினச்சேன். இப்படி ஒரு முகம் இருக்கா எனக்கே தெரியாது. அப்பப்பெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் சொல்லுவார், இங்கே பாரு என்னோட இன்னொரு முகத்தை பார்த்துறாதனார். வாங்க வாங்க, அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உமையம்மை நினைத்து கொண்டிருந்த அந்த எண்ணத்தை அன்னைக்கே கைவிட்டாலாம். ஆஹா, நம்ம கணவரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அதோமுகம் எப்படி இருக்கின்றது என்று பிரமித்து போய்விட்டாலாம். ஆனால் இப்படி பயங்கரமாக தோன்றிய அதோமுகம் 2 சந்தர்ப்பங்களில் ரொம்ப கனிவாக வெளிப்பட்டதாம் சிவனாரிடத்திலிருந்து. அப்படி ஒரு முறை கனிவாக இந்த அதோமுகம் வெளிப்பட்டது எப்போது என்றால், சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுத்தார். யாரு காட்சி கொடுத்தார்? குரு தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுத்தார் சிவபெருமான். யாருக்கு கொடுத்தார்? பிரம்மதேவரனுடைய குமாரர்களாகிய சனகாதி முனிவர்களுக்கு. பிரம்ம ஞானத்தை அறிய வேண்டும் என்று சனகாதி முனிவர்கள் பிரம்மதேவரிடம் கேட்கும்போது, இந்த பிரம்ம ஞானத்தை ஈசனை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, அவர் நினைத்தால்தான் இந்த பிரம்ம ஞானத்தை நீங்கள் அடைய முடியும்ட்டார். அப்போ இந்த சனகாதி முனிவர்கள் ஈசனை நோக்கி தவம் செய்கின்றார்கள். அப்போ ஈசன் அதோ முகத்திலிருந்து குருமூர்த்தியாக, குரு தட்சிணாமூர்த்தியாக அந்த முனிவர்களினுடைய அன்பிற்கும் பக்திக்கும் தவத்திற்கும் கட்டுப்பட்டு சாந்தமாக வெளியே வந்தார். எதுவுமே பேசலை. அப்படியே அமைதியாக கல்லால மரத்திற்கு கீழே அட்டரங்கால் போட்டு உட்காந்துட்டார். சனகாதி முனிவர்கள்லாம் அவர் பக்கத்திலே இப்படி உட்காந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் யோக நிஷ்டையில் இருக்காங்க, இவங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் வாயை திறந்து எதுவுமே பேசலை. இவர் ஏதாவது திறந்து பேசி நமக்கு உபதேசம் பண்ணுவாரான்னு இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இப்படியே பல காலங்கள் ஓடியதான். உபதேசமே அங்கே நடக்கலை. தெரியுங்களா? தட்சிணாமூர்த்தியாக சுரூபம் கொண்ட சிவபெருமான் வாயை திறந்து ஒரு வார்த்தை உபதேசம் பண்ணலை சனகாதி முனிவர்களுக்கு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா?
பார்த்து கொண்டே அந்த யோக நிஷ்டையிலே பார்த்து கொண்டே இருந்த சனகாதி முனிவர்கள் அவர்களே அந்த யோக நிஷ்டைக்கு ஆட்பட்டார்கள் சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால. அப்படி ஆட்கொண்ட காரணத்தினால அவர் அந்த யோக நிஷ்டையில இருக்கின்ற சனகாதி முனிவர்களுக்கு யோக நிஷ்டையிலேயே அனுகிரகம் பண்ணார், பிரம்ம ஞானத்தை தந்தார் என்று சொல்கின்றது தட்சிணாமூர்த்தியினுடைய தாத்பரியத்தை பற்றி பேசும்போது. அப்படி அந்த அதோமுகத்திலே குருமூர்த்தியாக தட்சிணாமூர்த்தியாக வருகின்ற பொழுது எப்படி சாந்தமாக வெளியே வந்தாரோ அதே மாதிரி முருகப்பெருமானை இந்த அதோமுகத்திலிருந்து தோற்றுவிக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியோடு மிகவும் ஆனந்தத்தோடு தனக்கு ஒரு அற்புதமான மைந்தன் வெளிவரப் போகின்றான் இந்த அதோமுகத்தில் இருந்துன்னு ஆனந்த மூர்த்தியாக அந்த அதோமுகத்திலே இருந்து வெளிப்பட்டாரா முருகப்பெருமான். இதுவே ஒரு பெரிய அதிசயம் தானே. கோபமாக சொரூபத்தில் இருக்கக்கூடிய அதோமுகத்தில் இருந்து ஆனந்தமாக வெளிப்பட்டார் ஆறுமுக பெருமான் அப்படின்னு சொல்றதே நமக்கு ஒரு அதிசயமான விஷயமா தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஆறுமுக பெருமான் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அதிசயம். எப்படி இந்த உலக உயிர்கள் எல்லாம் எப்படி வெளிப்படும், யார் மூலமாக வெளிப்படும்? இந்த உலகத்தில் எந்த உயிராக வேணாலும் இருக்கட்டும், யார் எந்த பிறவி வேணாலும் எடுக்கட்டும், அப்படி பிறவி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் எவரிடமிருந்து வெளிவரும் அப்படின்னா பெண்ணினத்திலிருந்து தானே வெளிவரும். பெண்ணினம் இல்லாமல் எந்த பிறவியாவது வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆனால் முருகப்பெருமான் எப்படி வெளிவந்தார்? சிவனாரிடத்திலிருந்து வந்தார். ஒரு ஆணிடத்திலே இருந்து வெளி தோன்றியவர் சிவமைந்தனான ஆறுமுகன். அங்கேயே அதிசயம் நடந்துருச்சா? அங்கேயே அதிசயம் நடந்து விட்டது. அதுவும் எப்படி தோன்றுகின்றார்? 6 தீப்பொறிகளாக. அந்த 6 தீப்பொறிகளாக தோற்றமளித்த அதோமுகத்தில் இருந்து வெளிப்பட்ட ஆறுமுக பெருமான வாயு பகவான் சிவனாரினுடைய கட்டளைக்கு ஏற்ப நேராக கொண்டு போய் கங்கையில் சேர்த்துட்டார். அங்கே போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். கங்கை எப்படிப்பட்டது? குளுமையானது. கங்கை என்றால் என்ன? நீர். முருகன் எப்படிப்பட்டவராக வெளிப்பட்டார்? தீப்பொறிகளாக அக்னியாக வெளிப்பட்டார். நெருப்பு சொரூபமாக வெளிப்பட்டார். அப்படி நெருப்பு சொரூபமாக வெளிப்பட்ட சிவமைந்தன் எங்கு போய் சேர்றாரு? நீர்ல போய் சேர்றாரு, கங்கையில போய் சேர்றாரு. நீரும் நெருப்பும் எனக்காவது இணையுமா? இணைந்தது. நீரும் நெருப்பும் இணைந்தது முருகனினுடைய தோன்றல்ல இல்லையா? அப்படி நீரும் நெருப்பும் இணைந்த சனத்துல அழகான அற்புதமான ஜோதி சொரூபமாக 6 குழந்தைகள் தவழ்ந்தார்கள். இதுல கங்கையில, தங்க தாமரையில. இதுவும் அதிசயம் தானே. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து மடியிலே தவழ வேண்டிய குழந்தைகள் தீப்பொறியாக வெளிவந்து நீருக்குள்ளே மூழ்கி அதிலே இருந்து தங்க தாமரையா குழந்தையா 6 முகங்கள் கொண்ட அற்புதமான குழந்தையா தனித்தனியாக அப்படியே அழகாக காட்சி தந்துச்சான். இதுவும் அதிசயம். ஆனால் மற்றொரு அபூர்வமான சம்பவம் என்னவென்றால், ஒரு குழந்தை என்பது பெற்ற தாயிடமும் தந்தையிடம் தானே வளரணும். அதுவும் தேவ குழந்தை இல்லை, சிவனுடைய மைந்தன் இல்லையா? ஆனால் அந்த குழந்தை எங்க வளர்ந்துச்சு? கார்த்திகை பெண்களிடத்தை வளர்ந்து. கார்த்திகை பெண்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆறுமுக பெருமானை வளர்ப்பு பிள்ளையாக கார்த்திகை பெண்களுக்கு தந்தருளார் சிவபெருமான். இது எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அபூர்வம். யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறந்த வரம் அந்த கார்த்திகை பெண்களுக்கு கிடைத்தது. இப்படி பல அதிசயங்களை பற்றி நாம் முருகனை பற்றி படிக்கும்போது தெரிந்து கொண்டே போகலாம். அப்ப கார்த்திகை பெண்கள்கிட்ட முருகன் வளர்கின்றார்.
அன்னை பார்வதி போய் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படும் போது சிவனார் அனுமதி தர்றார். கார்த்திகை பெண்கள் வளர்க்கின்ற அந்த பாலர்களை, சிறுவர்களை, அற்புத குழந்தைகளை போய் அன்னை பார்வதி பார்க்கும்போது 6 பிள்ளைகளையும் கட்டி அணைக்கணும்னு நினைக்கிறார் தாய். அப்படி கட்டி அணைக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அந்த 6 மைந்தர்களையும் ஒரே மைந்தனாக உருவாக்கி பஞ்ச முகங்களோடு அதோ முகத்திலிருந்து எழுந்தருளியவர் முருகப்பெருமான் என்கின்ற நிலையிலே 6 முகமும் அழகான உடம்பும் கொண்ட கந்தனாக மாற்றினாள் அன்னை. மாற்றினாளா? அதுவும் அற்புதம், அதிசயம் தானே இல்லையா? அப்ப கைலாயத்திற்கு அந்த குழந்தை வந்துருச்சு. அற்புதமான ஆறுமுகன் வந்து விட்டார். வர்றார். வந்த குழந்தை என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறார். சகல விதமான சேட்டைகளும் செஞ்சு, சகல விதமான விளையாட்டையும் புரிஞ்சு, கைலாய மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் உருட்டி விளையாடி, அங்கே இருக்கக்கூடிய கணங்களை எல்லாம் வம்புக்கு இழுத்து, தாயும் தந்தையும் முருகா போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு லீலைகளையும் அவ்வளவு சேஷ்டைகளையும் புரிந்து சின்ன பிள்ளை, செல்ல பிள்ளை அப்படின்னு நினச்சி வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பெரிய காரியத்தை பண்ணுறது. என்ன பண்ணுறது? பிரம்மதேவர் தெரியாமல் அன்னைக்கு கைலாயத்துக்கு வந்துட்டார். வந்தாரா? வந்த நிலையில் இவருக்கு ஒரு வணக்கமாவது வச்சுட்டு போகணும்ல, அதையும் செய்யாமல் முக்கியமாக யோசிச்சுட்டே உள்ளே போயிட்டார். அப்படியே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே வெளியே வந்துட்டார். முருகன் கேட்குறார், நான் வணக்கம் சொன்னேன், நீங்கள் கவனிக்கவில்லை பிரம்மதேவரே. ஆமாப்பா, ஒரு முக்கியமான குழப்பத்தில் இருந்தேன். என்ன குழப்பம்? இல்லை, படைப்பு தொழில் சம்பந்தமாக ஒரு குழப்பத்தில் இருந்துட்டேன். படைப்பு தொழில் சம்பந்தமாக படைக்கின்ற கடவுளாகிய உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாதே, எதனால் வந்துச்சு? நீ அதெல்லாம் சின்ன குழந்தைப்பா, உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் பெறப்படுறேங்கிற. அதெல்லாம் முடியாது. படைக்கும் தொழிலை எதனை ஆதாரமாக வைத்து செய்கின்றீர்கள்னு அந்த குழந்தை கேட்குது. இப்படி ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ பெரிய கேள்வியை சர்வசாதாரணமாக கேட்குறதே அபூர்வம் தானே. அந்த குழந்தை கேட்குது. கேட்டவுடனே பிரம்மா சொல்கிறார், பிரணவத்தின் அடிப்படையிலே, பிரம்ம ஞானத்தின் அடிப்படையிலே நான் அந்த தொழிலை செய்கிறேன், பிரணவத்தினுடைய பொருளை சொல்லுங்கிறார் முருகன். என்னடா வம்பா போச்சு, இந்த குழந்தைக்கு சொல்லலாமா கூடாதான்னு தெரியல, சொன்னாலும் புரியுமான்னு தெரியல. நேற்று வரைக்கும் கல்லெறிஞ்சு விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பிரணவத்தோட பொருளை கேட்குது அப்படின்னு இவரே குழப்பமாயிட்டார். இல்லை அப்படின்னு திணறும்போது, யோசித்து பதில் சொல்லுங்கள், பதில் சொல்கிற வரைக்கும் உங்களை நான் விடமாட்டேன்னு கொண்டு போய் தனிமை சிறையில் அடைத்து விட்டார். பிரம்மதேவரை இப்படி யாரையாவது போய் சிறையில் அடைக்க முடியுமா? அது சிவனாரின் மைந்தனால தானே முடியும். சிவமைந்தன் என்பதனால தானே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு இவரும் பின்னாடியே போனார். வேற யாரும் பிரம்மதேவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக முடியுமா? வாங்க, உங்களை கொண்டு போய் சிறையில் அடைக்க போறேன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் முருகன் கேட்கின்றார். முருகன் கேட்கின்ற கேள்விக்கு விடையை என்னால் உடனே சொல்ல முடியல. சொல்ல முடியாத நிலையில் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போறார். இவரும் கட்டுப்பட்டு போறார். தனிமையிலே அமர்ந்து உங்களுடைய குழப்பங்களை தீர்த்து பிரணவத்திற்குண்டான பொருளை எனக்கு சொல்லிவிட்டு போங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டார். கைலாயமே கலவரம் ஆயிடுச்சு, ஒரே கலைவரம் ஆயிடுச்சு. பிரம்மதேவரை பிடிச்சி கொண்டு போய் முருகன் தனிமை சிறையில் அடைச்சிட்டாங்கிற தகவல் சிவனாருக்கும் பார்வதிக்கும் போய் சேருகின்றது. அப்போ கேட்குறாங்க, அப்பா இங்கே வா, இதெல்லாம் தப்பு. படைக்கக்கூடிய கடவுளாகிய பிரம்மதேவரிடத்திலிருந்து படைக்கும் தொழிலையும் நீ கைப்பற்றி கொண்டு பிரணவத்தின் பொருளை கூறு என்று அவரனை போய் சிறையில் அடிக்கிறையே, இதெல்லாம் தப்பு. உனக்கு தெரியுமா பிரணவத்தின் பொருள்? உனக்கு தெரியுமா? சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை கேட்கின்றது, அப்பா உங்களிடத்திலிருந்து வெளிவந்தவன் நான், உங்களை போன்ற பிரம்மாண்டத்தின் சுரூபமானவன் நான். எனக்கு பிரணவத்தனோட பொருள் தெரியும், நான் இப்போ சொல்லிடுவேன். ஆனால் சொல்லுகின்றவர் எப்படி இருக்க வேண்டும், கேட்கின்றவர் எப்படி இருக்க வேண்டும், அந்த பாவம் உங்களுக்கு தெரியுமா? அது என்ன பாவம்? குரு சிஷ்ய பாவம். நான் சொல்பவன் குரு, என்னிடத்துல நீங்க பொருள் தெரியுமான்னு கேட்குறீங்க. இப்போ நான் அந்த பிரணவத்தினுடைய பொருளை உங்களுக்கு சொல்ல போறேன். கேட்குறவர் நீங்க, சிஷ்ய தானே. பணிஞ்சு மடிஞ்சு அமர்ந்து அப்படியே வாய் பொத்தி சிஷ்ய பாவத்தில் கேட்பீங்களான்னு செக் வைக்கிறார்.
சிவனாரையே கிறங்கடிக்கிறார். ஆகட்டும்ங்கிறார், ஆகட்டும்ங்கிறார். ஏனென்றால் மகளிருடைய அற்புதங்கள் எப்படின்னு இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டாமா? தன் பிள்ளை கெட்டிக்காரன் என்பதை தன் தகப்பன் வெளிப்படுத்த வேண்டாமா? தன் பிள்ளைக்கு என்னென்ன திறமைகள் இருக்கின்றது, என்னென்ன அது சாதுரியமானது, எப்படிப்பட்ட பல பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தது தன் பிள்ளை என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டாமா? அதுக்கு சிவனாரே உடன்படுற. அப்படி ஒரு அபூர்வமான காட்சி, அதிசயமான காட்சி, அற்புதமான காட்சி முருகனுடைய சரித்திரத்துல தானே இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? அது முடிஞ்சிச்சு. முடிஞ்ச கையோடு சும்மா இருக்காம நாரதர் ஒரு மாம்பழத்தை கொண்டு வரார். அது மாம்பழம் நம்ம பிற்பகுதியில் தான் சொல்லிட்டோம். அது மாம்பழம் இல்லை, அதுக்கு பேர் ஞானப்பழம்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப சுவையாக இருக்குமா, அதில் எந்த சந்தேகமும் வேணான்ட்டாங்க. அப்படி சுவையான அந்த பழத்தை உண்பவர்களுக்கு ஞானம் கிடைக்குமா? இது என்ன அநியாயம்! ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வீட்டிலேயே இப்படி ஒரு கலகத்தை இந்த நாரத முனி ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுத்து, இது ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய அவர்கள் முன்னிலேயே ஞானப்பழம்னு சொல்லி கொடுக்குறேன். இதுவுமே ஆச்சரியம்தான். இதுக்கெல்லாம் விளக்கமே தெரியாத ஆச்சரியம். ஏன் அப்படி சொன்னாருன்னு, ஏன்னா இதெல்லாம் ஈசனுடைய திருவிளையாடல். அப்படிப்பட்ட அந்த ஞான பழத்தை நான் வாங்கிடணும்னு போட்டி போட்டு மயில் மீது ஏறி இந்த உலகத்தை 3 முறை சுற்றி வந்து உடனே இந்த பழத்தை எடுத்துக்கிறேன்னு போனவருக்கு ஏமாற்றம். தாயும் தந்தையும் தான் உலகம், நான் இந்த உலகத்தை 3 தடவை சுற்றி வரேன்னு விசுக்கு விசுக்குன்னு பிள்ளையார் தொப்பையோட அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி வந்து கையில் கொண்டாங்க பழத்தை. நான் என்னப்பா இப்படி கேட்குறேன்னா, நீங்கள் தானே உலகம், நீங்கள் வேற உலகம் வேறையான்னாரு. தத்துவ பிள்ளை தத்துவார்த்தமாக பேசி அப்படியே சாமர்த்தியமாக வாங்கிட்டார். முருகன் வர்றார். என்ன பழம், எங்கே போச்சு? அண்ணன்ட்ட போச்சு. ஏன் போச்சு? அவன் தான்ப்பா சொன்னான் உலகம் வேற நீங்கள் வேறையான்னு கேட்டான். எல்லாரும் இல்லை, உலகமும் நாங்களும் ஒன்று என்று சொன்னார்கள். அப்போ உங்களை சுற்றி பழத்தை வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டான்ப்பா. என்னப்பா செய்ய? தப்பு, ஒதுக்க மாட்டேன் அப்படி என்று ஒரு சிறு பிள்ளை போல 10 ரூபா டைரி மில்க முழுசாக எப்படி எங்கள் அண்ணனுக்கு கொடுத்த, நீ எனக்கு கொஞ்சமாக வச்சியா? இத்தனோடு என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையம்மா, உனக்கு என்ன அவன் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு மயில் மீது ஏறி பூலோகத்துக்கு வந்துட்டார். இப்படியெல்லாம் ஒரு அற்புதத்தை புரிஞ்சார் முருகன். அப்புறம் ஒரு வழியாக சமாதானம் ஆகிப்போச்சு. சண்டைன்னா சண்டையாக இருக்குமா குடும்பத்துக்குள்ள? எப்படியாவது சமரசம் ஆயிடுவோம்ல. அப்படி அன்னை பார்வதி போய் சமரசத்தை செய்து வச்சுட்டாங்க. அப்போ கைலாயத்துக்கு வந்துட்டார். கைலாயத்துக்கு வந்த நிலையிலே படைக்கின்ற தொழிலும் மறுபடியும் பிரம்மதேவர்கிட்ட போயிடுச்சு. அப்போ சிவபெருமான் கேட்டாராம், ஏனப்பா படைக்கும் தொழிலை நீ செய்தாயே, பிரம்மதேவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நீ செஞ்சில்ல என்னதான் செஞ்ச? அவர் செஞ்சதை தானே நீயும் செஞ்ச. அதுக்காக போய் அவரை நீ சிறையிலெல்லாம் அடைச்சியே, அவருக்கு பிரணவத்தினுடைய பொருள் தரையாம அவரால் படைப்பு தொழிலை செஞ்சிருக்க முடியுமா? நீ அப்படி என்னதான் அற்புதம் செஞ்ச அப்படின்னு அவர் வாயாலேயே அந்த அற்புதத்தை சொல்ல தெரியணுங்கிறதுக்காக இவர் ஒரு கேள்வியை கேட்டாராம். அப்படி கேட்கும்போது முருகன் சொன்னாராம், அப்பா பிரம்மதேவர் எல்லா இடங்கள்லையும் என்னுடைய படைப்புலே நான் வித்தியாசத்தை பண்ணியிருக்கேன். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பிரம்மதேவர் பழத்தை படைச்சார் இல்லையா, காயை படைக்கிறார். தாவரங்களில் காய்கள் வருது, செடி கொடிகளில் வரும்போது என்ன நடக்குது? விதை உருவாகின்றது. அந்த விதையிலிருந்து பூக்கள், அந்த பூக்கள்ல இருந்து பழங்கள், காய்கள், பழங்கள். அப்ப அந்த விதை எங்க போய் உட்காந்துக்குது? அந்த பழத்துக்குள்ள. எல்லா பழத்துக்குள்ளேயும் விதை இருக்குல்ல, அப்படித்தானே? எல்லா பழத்துக்குள்ளேயும் விதை இருக்கின்ற வகையிலே பிரம்மதேவர் படைச்சார். நான் ஒன்று வித்தியாசமா பண்ணேன்பான்னு. என்ன பண்ண? நான் ஒரு பழத்தை படைச்சேன், சரி. ஆனால் அந்த பழத்துக்குள்ள விதை இல்லப்பா, பழம் தனி விதை தண்ணினார். அது என்ன பழம் தெரியுமா? முந்திரி பழம். அந்த முந்திரி பழத்தை முருகன் படைத்தார் என்கின்ற ஒரே காரணத்தினாலதான் இன்றளவுக்கும் நம்மளுடைய பெரியோர்கள் இறைவனுக்காக செய்கின்ற எல்லா நைவேத்தியத்திலையும் ஒரு கை முந்திரி பருப்பை அள்ளி போட்டு படைச்சிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ புரியுதுங்களா? அந்த முந்திரி பழம், அந்த முந்திரி பருப்பு நம்ம முருகன் கொடுத்த அதிசயம். இப்படி எண்ணற்ற எண்ணற்ற அதிசயங்களை செய்து கொண்டே இருந்தவர் முருகப்பெருமா. அவர் வாழ்நாள் முழுவதும், அவருடைய சரிதத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் படிக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு விவரங்களும், ஒவ்வொரு செய்திகளும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் அபூர்வமாகவும் இருக்கின்றது. அதுக்கு உள்ளார்ந்து படிக்கணும். அப்படியே அமைதி அப்படியே உட்காந்து உள்ளார்ந்து படிச்சிங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் எடுக்க எடுக்க அப்படியே அமுதம் போல பெருகி பெருகி அதிசயமாக வர்றதை நம்ம அனுபவிக்கலாம், ருசிக்கலாம்.